பாருங்க, இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறது. நீங்கள் கேட்டிருக்கலாம் என்னன்னு. அன்னைக்கு விஜய்க்காக ஒரு தேர்தல் அறிக்கையை நான் தயாராக வச்சுருக்கேன்னு சொன்னேன். இன்றைக்கி பொதுவான தேர்தல் அறிக்கை ஒன்று வச்சுருக்கேன். என்னோடய ஆட்சி வந்தால் அதை செய்யலாங்கிறதுக்கான தேர்தல் அறிக்கை தான் ஒன்று பொதுவாக கொடுக்க போகிறேன். இதை ஆட்சிக்கு வர்றவங்க நிறைவேற்றலாம். அதுக்காக முதல் கட்டமாக என்னங்கிறது தெரியுமா? அனாதை இல்லங்களை அகற்றப்படும். என்ன சொல்கிறீங்க? அனாதை இல்லங்களே அடக்கட்டப்படுமா? இது என்ன நல்ல தேர்தல் அறிக்கைன்னு நினைக்கலாம். இது சிறப்பாக நல்லதாங்கிறதா அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டு. அனாதை இல்லைங்க எதனால் வருது? அவங்களுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால தானே. ஒவ்வொரு அனாதைங்களும் அதிகரித்து கொண்டு வர்ற காரணம் அனாதைகள் நிறைய பேர் ஆகிட்டு இருக்கனால, அவரை கண்டு கொள்ளாதனால தானே. இதை எதனால் நம்மளால் செய்ய முடியல? அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நிறையா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அனாதை இல்லங்களை மாட்டி அதை தடுக்க இத்தனாயிரம் பேர்த்துக்கு பணம் கொடுக்க, கோடிக்கணக்கான பேர்த்துக்கு பணம் கொடுக்க முடிஞ்ச நம்மளால் ஒரு அனாதை இல்லத்தை ஏன் நடத்த முடியாத அரசு? அதனால் சொல்கிறேன், இனிமேல் அனாதை இல்லத்தை யாரும் நடத்தக்கூடாது, அரசே நடத்தணும். அதனால் அனாதை இல்லத்தை எடுத்து இனி அனாதை இல்லை என்றும் அனாதைகள் என்று பேர்களே இருக்கக்கூடாது என்பதற்காகவும் நான் இந்த திட்டத்தை வெளியிடுகிறேன். இனி அனாதை இல்லத்தை அகற்றப்பட்டு இனி அரசு இல்லமாக்கப்படும். இனி அரசே தான் அதை நடத்தப்பட வேண்டும். ஏன்னு கேளுங்க, நம்ம ஊருக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குற நம் நாட்டில் பிறந்த இவங்களுக்கு யாரும் இல்லாதவர்களுக்கு நம்மளால் நடத்த முடியாதா? அதனால் இனி அனாதை இல்லத்தை அரசு இல்லமாக்கப்படும். அனாதை என்ற பெயரை மாற்றி இனி அனாதை குழந்தைகள் அரசு பிள்ளை என்றே அறிவிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கான அனைத்து திட்டத்தையும் அரசே செயல்படுத்த வேண்டும். இந்த திட்டம்தான் நான் வருங்காலத்தில் வெளியிட்டதுக்காக வைத்திருந்த திட்டம். இதை நான் ஆட்சி வரும்போது செயல்படுத்தலாம் என்றிருந்தேன். நான் வருவனோ இல்லையாற்றும் சரி, இந்த திட்டத்தை பொதுவாக வழங்குகிறேன். யார் ஜெயிச்சாலும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனால் சோசியல் சர்வீஸ் செய்தவர்களை தள்ளி வைக்க தேவையில்லை. அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று இது ஏற்ற பின் அவருக்கான திட்டத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை யூடியூபில் முதல் கட்டமாக நான் வெளியிடப் போகிறேன். இந்த திட்டத்தை நீங்கள் நாடு முழுவதும் முதலமைச்சருக்கு தெரிவிக்கலாம், எந்த கட்சி தலைவருக்கோ தெரிவிக்கலாம் என்று தெரிவித்து இதை நான் முடிக்கிறேன். என் நண்பரை எப்போது வேண்டாலும் நல்ல திட்டத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வளர்ச்சியே என்னோடது மெயின்.